தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 2708 உதவி பேராசிரியருக்கான காலி பணியிடங்கள் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரத்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ரத்து பண்ணுறத மீண்டும் இதை எடுத்துகிட்டு இப்போ மறு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2708 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உதவி பேராசிரியர் தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அல்லது கல்வியியல் கல்லூரியில் உள்ள உதவி பேராசிரியர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 4/2025, டேட்டு 16/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ அது மட்டும் இல்லை, அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஓவரால் வேக்கன்சியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் மொத்தம் 2708 போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2708 போஸ்டிங்க்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் 16/10/2025 டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அதாவது எப்போ இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா 17/10/2025 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவரால் வேக்கன்சி மொத்தம் 2708. ஸோ பேக்லாக் வேக்கன்சி 72, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 3, டிஃபரெண்ட் ஏபிலிட்டி வேக்கன்சி 3, கரண்ட் வேக்கன்சி 2630. ஓவரால் பார்த்தீங்கன்னா 2708 போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேக்லாக் கேரியர் ஃபார்வர்ட் வேக்கன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 72 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓவரால் வந்து 72 போஸ்டிங் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, இது பார்த்திங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டி டேனிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் 1, கெமிஸ்ட்ரி 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1, மொத்தம் 3 போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, கரண்ட் வேக்கன்சியில் மொத்தம் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸு, பாட்டனி, பிளான்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா போஸ்டிங்கும் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 61 சீரியல் நம்பரில் 2630 வேக்கன்சி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கம்யூனிட்டி வைஸில் சப்ஜெக்ட் வைஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் முக்கியமாக இன்னும் தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழக்கமாக என்ன கொடுப்பாங்களோ அதையும் டிஆர்பியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் என்ன இருக்குது அப்படின்னா 57 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வித் 55% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஸ் பர் நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதற்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, www.trp.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு ஒன் செகண்ட் நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, எந்த ஜாபுக்கு நமக்கு அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.